ஹலோ வைஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா டெனாப் கம்ப்ரஸரோட அன்லோடர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அன்லோடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் அன்லோடர். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெனாப் கம்ப்ரஸரில் நீங்கள் வந்து இதனுடைய கம்ப்ரஸரை நீங்கள் வந்து இந்த அன்லோடர் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த கம்ப்ரஸரோட உள்ளே உள்ள பார்ட்ஸ் என்னென்ன, ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அன்லோடர் பற்றி, ஏர் கம்ப்ரஸரோட அன்லோடர் பர்பஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது என்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டெனாப் கம்ப்ரஸரோட ஸ்கீமெட்டிக் டயக்ராம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு டயக்ராமெட்டிக் டெனாப் கம்ப்ரஸரோட ஒரு டயக்ராமெட்டிக் எடுத்திருக்கேன். ஸோ டயக்ராம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்கூலர் இருக்குது, ஆஃப்டர் கூலர் இருக்குது, அன்லோடர் இருக்குது. ஸோ வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அன்லோடர் மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மற்ற எந்த ஒரு கனெக்ஷனும் நான் வந்து உங்களுக்கு காட்டல. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம அன்லோடர் மட்டும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அன்லோடரில் என்னென்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துலாமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த அன்லோடருக்கு மொத்தம் 4 கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 4 கனெக்ஷன் இந்த கம்ப்ரஸர்லேருந்து வருது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்பி கண்ட்ரோல் ஏர். ஸோ இந்த கண்ட்ரோல் ஏர் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்டர்கூலரில் கனெக்ட் ஆகிருக்கு. இதனுடைய இன்டர்கூலரில் எல்பி கண்ட்ரோல் ஏர் கனெக்ட் ஆகிருக்கு. இதனுடைய ஹெச்பி கண்ட்ரோல் ஏர் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆஃப்டர் கூலரில் போகுது பார்த்தீங்களா. ஸோ ஆஃப்டர் கூலருக்கு அடுத்து நம்ம கேர் ரிசீவருக்கு போகுது இல்லையா. ஸோ இந்த பாத்தில் என்னோடய ஹெச்பி கண்ட்ரோல் ஏர் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய எல்பி கண்ட்ரோல். இங்கே நான் வந்து ராங்காக இண்டிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது இருக்கு இல்லையா. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்பி ட்ரெயின். ஓகேங்களா. ஸோ இது எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்கூலரோட ட்ரெயின் ட்ராப் போகுது இல்லையா. ஸோ இந்த லைனில் என்னுடைய எல்பி சைடோட ட்ரெயின் கனெக்ட் ஆகிருக்கு. என்னுடைய ஹெச்பி சைடோட ட்ரெயின் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கூலரோட ட்ரெயினில் எனக்கு ஹெச்பி சைடோட ட்ரெயின் கனெக்ட் ஆகிருக்கு. மொத்தம் 4 கனெக்ஷன். ஸோ இந்த 4 கனெக்ஷனும் இந்த கம்ப்ரஸர்லேருந்து எங்கேருந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அன்லோடர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ பார்க்கலாமா. ஸோ இந்த டெனாப் கம்ப்ரஸர் அன்லோடரோட கிராஸ் வீவ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ கிராஸ் சைடு வீடு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சொலினாய்டு. இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இதுதான் சொலினாய்டு. ஸோ இங்கே உள்ளது நமக்கு மெக்கானிக்கல் பார்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 கனெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்பி சைடு ஏரு, இது எல்பி சைடோட ட்ரெயின். ஸோ இன்டர்கூலர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்குல அந்த எல்பி சைடோட ட்ரெயின் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இது ஹெச்பி சைடோட ட்ரெயின். கண்ட்ரோல் ஏர் இது வந்து எல்பி ஏரு, இது வந்து ஹெச்பி ஏர். ஸோ மொத்தம் 4 கனெக்ஷன். ஸோ எல்லோ கலர் நான் வந்து இண்டிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த 4 கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன நமக்கு மொத்தம் 3 கேஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா கம்ப்ரஸர் ஸ்டாப் ஆகிருக்கப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ரஸர் இப்போ ஸ்டாப் ஆகிருக்கு. அப்போது சொலினாய்டு எனர்ஜைஸ் ஆகுமா? எனர்ஜைஸ் ஆகாது. ஸோ ஏன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு ஸோ வந்து கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ இந்த சொலினாய்டு நமக்கு எனர்ஜைஸ் ஆகாது. ஸோ எனர்ஜைஸ் ஆகணும்னா இந்த எல்பி பைலட் வால்வ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எல்பி பைலட் வால்வ் இருக்கு இல்லையா, இது வந்து ஓப்பன் பொசிஷனில் இருக்கும். எப்போ இந்த சொலினாய்டு வால்வ் எனர்ஜைஸ் ஆகுதோ, அதாவது எப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து எனர்ஜைஸ் ஆகிறப்ப இந்த எல்பி வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போது எனர்ஜைஸ் ஆகலை. ஸோ வந்து இது வந்து ஓப்பன் பொசிஷனில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதில் நமக்கு மொத்தம் 2 பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று எல்பி வால். ஸோ இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து எல்பி வால், இது வந்து ஹெச்பி வால். ஓகேங்களா. இது வந்து ஹெச்பி வால். இப்போ என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு என்ன ஆகுது, சொலினாய்டு வந்து எனர்ஜைஸ் ஆகலை. ஸோ எல்பி வால் வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த எல்பி வால் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எல்பி வாலில் என்ன பண்ணுது, இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் காரணமாக இதோட ஓன் வெயிட்டில் இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பார்த்து நமக்கு என்ன ஆயிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த எல்பி வாலும் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஹெச்பி வால் இருக்கு இல்லையா, இதுவும் நமக்கு க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா. கம்ப்ரஸர் ஸ்டாப்பில் இருக்கப்போ, ஸோ கம்ப்ரஸர் ஸ்டாப்பில் இருக்கப்போ இந்த எல்பி வாலும் க்ளோஸில் இருக்குது, இந்த ஹெச்பி வாலும் க்ளோஸில் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஏர் பாஸ் ஆனாலும் நமக்கு வந்து இது இல்லை. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு சப்போஸ் வந்து டியூப் வந்து லீக் ஆகுது. உங்களுடைய இன்டர்கூலர் இருக்கு இல்லையா, உங்களுடைய இன்டர்கூலரில். ஸோ இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இன்டர்கூலரோ இந்த வந்து ஆஃப்டர் கூலரில் உள்ள டியூப் வந்து லீக் ஆகுது. கம்ப்ரஸர் ஸ்டாப்பில் தான் இருக்குது. இப்போவும் கம்ப்ரஸர் ஸ்டாப்பில் தான் இருக்குது. பட் வந்துட்டு இந்த இன்டர்கூலரோ ஆஃப்டர் கூலரோ லீக் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும், இப்போ லீக் ஆச்சுன்னா நமக்கு இது வந்துட்டு இந்த இன்டர்கூலர் லீக் ஆச்சு அப்படின்னா இது வந்து இந்த பக்கம் நம்ம கம்ப்ரஸர் சைடு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு அந்த டைமில் நம்ம கம்ப்ரஸர் ஸ்டார்ட் பண்ணோம்னா இது ஓவர்லோட் ஆகும்.
ஓகேங்களா. அப்போ லீக் ஆச்சுன்னா இந்த வாட்டர் வந்து நமக்கு ட்ரெயின் ஆகணும். எங்கே நமக்கு இந்த அன்லோடர் வழியாக ட்ரெயின் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அப்போ எப்படி ட்ரெயின் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து என்ன நடக்குது, இப்போ வந்து இதுதான் எல்பி, இது வந்து இன்டர்கூலரோட எல்பி சைடு ட்ரெயின், இது வந்து ஹச்பி சைடு, அதாவது ஆஃப்டர்கூலரோட ஹச்பி சைடோட ட்ரெயின். ஓகேங்களா. இப்போ இன்டர்கூலர் லீக் ஆகுது. இப்போ இன்டர்கூலரோட டியூப் லீக் ஆகுது. அப்போ என்ன நடக்கும், அந்த இன்டர்கூலரோட டியூப் லீக் ஆகுது அப்படின்னா இது இங்கே வரும், இது இங்கே வருமா, ஸோ வந்து இங்கே வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே வரும், இந்த அன்லோடருக்கு வரும். ஸோ இந்த அன்லோடருக்கு வர்றப்போ என்ன நடக்கும், அதாவது இங்கே வருமா, ஸோ இங்கே வர்றப்போ இந்த எல்பி வால் இருக்கு இல்லையா, இந்த உங்களுக்கு எல்பி வால், இதான் எல்பி வால், இந்த ப்ளூ கலர் ஷேடட் இருக்கு இல்லையா, இதுதான் எல்பி வால். ஸோ இந்த எல்பி வாலில் என்ன பண்ணும், இங்கே உள்ள வாட்டர் ப்ரெஷர் காரணமாக இந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை விட நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வால் வந்து லிஃப்ட் ஆயிரும். ஓகேங்களா. இந்த வாட்டர் ப்ரெஷர் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை விட அதிகமாகிருச்சு அப்படின்னா இந்த வால் வந்து லிஃப்ட் ஆயிரும். ஸோ அப்போ இந்த வால் லிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே உள்ள வாட்டர்லாம் இங்கே வருமா, ஸோ இது வழியாக வருமா, ஸோ இது வழியாக வரும். ஓகேங்களா. இது வழியாக வந்து இதுதான் உங்களுக்கு ட்ரெயின். ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு பில்ஜுக்கு போயிடும். ஓகேங்களா. டைரெக்டாக உங்களுக்கு பில்ஜுக்கு போயிடும். சப்போஸ் வந்து இன்டர்கூலர் லீக் ஆச்சு அப்படின்னா. இப்போ ஆஃப்டர் கூலர் லீக் ஆகுது. ஸோ ஆஃப்டர் கூலர் லீக் ஆச்சு அப்படின்னா எங்கே வரும், ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் கூலர் வந்து இப்போது ஆஃப்டர்குள்ளே எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர்குள்ளே லீக் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து வந்துட்டு இது எங்கே போகுது, இதுவும் டேரெக்டாக அன்லோடருக்கு தான் போகுது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த இன்டர்கூலருக்கும் சரி, இந்த ஆஃப்டர்கூலருக்கும் சரி, இந்த இன்டர்கூலருக்கு சரி நமக்கு வால்வ் இருக்கும். ஓகேங்களா. இந்த வால் எப்போதுமே ஓப்பன் கண்டிஷனாக இருக்கணும், எப்போவுமே நம்ம ஷட் பண்ணிடக்கூடாது. இந்த ரெண்டு வால்வும் எப்போவுமே ஓப்பன் கண்டிஷனாக இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும், இப்போ என்ன நடக்குது, இந்த ஹச்பி சைடில் இப்போ ஆஃப்டர்குள்ளே லீக் ஆகுது, டியூப் லீக் ஆகுது. ஸோ அந்த ஹச்பி சைடில் உள்ள ட்ரெயின் வந்து இங்கே வருது. இப்போ இங்கேயும் ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை விட இந்த வாட்டர் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த ஹச்பி வால் இருக்குல்ல, அந்த ஹச்பி வால் லிஃப்ட் ஆயிரும், உங்களுக்கு வாட்டர் வந்து பில்ஜுக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு இந்த ஈவெண்ட் ஆஃப் டியூப் லீக்கிங் அப்போ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு விஷயங்களை பற்றி பார்த்துட்டோம். ஒன்று வந்து கம்ப்ரஸ் ஸ்டாப் ஆயிருக்கப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இந்த ஈவெண்ட் ஆஃப் டியூப் லீக்கிங் அப்போ என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து கம்ப்ரஸரை வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஸ்டில் வந்து எனக்கு சொலினாய்டா வந்து எனர்ஜைஸ் ஆகலை. ஏன் அப்படின்னா இப்போ அன்லோடிங் பீரியடில் இருக்குது. ஸ்டில் வந்து எனக்கு சொலினாய்டா வந்து எனர்ஜைஸ் ஆகலை. ஸோ இந்த எல்பி வால் வந்துட்டு எனக்கு ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ எல்பிஆரும் ஹச்பிஆர் வருமா, ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எல்பிஆர் வரும். ஸோ எல்பிஆர் வரும், இங்கே ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த அப்பர்ச்சர் ஹோல் வழியாக நமக்கு வரும். ஸோ இந்த அப்பர்ச்சர் ஹோல் வழியாக ஃபஸ்ட்டு இங்கேயும் ட்ரெயின் ஆகி நமக்கு பில்ஜுக்கு போயிடும். அட் த சேம் டைம் இங்கேயும் பேசேஜ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் வரும். இங்கே வந்துட்டு இங்கே புஷ் ஆகும். இங்கே புஷ் ஆகிறப்ப இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை விட இங்கே உள்ள ப்ரெஷர் அதிகமாக இருக்கப்ப இந்த எல்பி வால் என்ன ஆகும், ஓப்பன் ஆயிரும். இந்த எல்பி வால் மேலே போயிடும். ஓகேங்களா, மூவ் ஆயிரும். அப்போது அப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே எல்பி சைடு இங்கே என்ன இருக்குது, இங்கே இன்டர்கூலரோட ஏர் வருதா, இந்த ஏரும் நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரெயின் ஆயிரும். அப்போது இங்கே வந்து இது ஓப்பன் ஆயிடுச்சு. இனிஷியலாக இங்கே நீடில் வால் இருக்கு இல்லையா, இந்த நீடில் வால் வந்து இந்த ஹச்பி பைலட் டிஸ்க் ஹோல் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இதை வந்து ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த நீடில் வால் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போது வந்துட்டு அது அட் த சேம் டைமில் இப்போ என்ன ஆகும், இந்த ஹச்பி கண்ட்ரோல் ஏர் என்ன பண்ணும், இந்த ஹச்பி கண்ட்ரோல் ஏர் இங்கே வரும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே உள்ள எல்பிஆர் வந்து இதை புஷ் பண்ணி ஓப்பன் ஆயிடுச்சுல. அப்போ என்ன ஆகும், இந்த ஹச்பிஆர் என்ன ஆகும், இந்த ஹோல் வழியாக இதுவும் நமக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ இதுவும் நமக்கு போயிடும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் இங்கே போகுமா. அப்போது இந்த ஹச்பிஆர் என்ன பண்ணும், இங்கே ஆக்ட் ஆகும். இந்த ஹச்பிஆர் வந்து இங்கே ஆக்ட் ஆகி இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை விட இந்த ஹச்பிஆர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிஸ்டன் இருக்கு இல்லையா, இந்த பிஸ்டன் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி இங்கே உள்ள ஹச்பி சைடு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள இன்டர்கூலரோட ஏர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு ட்ரெயின் ஆயிரும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் என்னென்னா உங்களுக்கு எல்பிஆரும் சரி ஹச்பிஆர் சரி ட்ரெயின் ஆயிடுது. அதே மாதிரி இன்டர்கூலர் உள்ள ஏரும் சரி ஆஃப்டர் கூலர் உள்ள யாரும் சரி நமக்கு ட்ரெயின் ஆயிடுது.
ஸோ அடுத்து நம்ம ஆஃப்டர் அன்லோடிங் பீரியட் முடிஞ்சு அடுத்து நம்ம அன்லோடிங்க்கு அப்புறம் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. இப்போ என்ன ஆகும், அன்லோடிங் அப்புறம் முடிஞ்சு அப்படின்னா இந்த சொலினாய்டு காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பைலட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த பேசேஜை க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா, இந்த பேசேஜை க்ளோஸ் பண்ணிடும். இப்போ என்ன ஆகும், நார்மலாக நமக்கு கம்ப்ரஸ் ஆகிறப்போ எல்பிஆர் இருக்கும், ஹெச்பிஆர் இருக்கும். இப்போ எல்பிஆர் இது வந்து எல்பி ஏர் பேசேஜ், இது வந்து ஹெச்பியோட ஏர் பேசேஜ். இப்போ அந்த எல்பிஆர் வந்து இங்கே வருமா, ஸோ இங்கே வரும். ஸோ இங்கே வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓப்பனாக இருந்தால் தானே இந்த அப்பர்ச்சர் ஹோல் வழியாக நமக்கு ட்ரெயின் ஆகும். இது க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லையா, க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரெஷர் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கனால இது வந்து க்ளோஸர் பொசிஷனில் இருக்கும். ஓகேங்களா, இது க்ளோஸ் ஆகும். இப்போ க்ளோஸ் பொசிஷனில் இருக்கப்போ இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த இருக்கு இல்லையா, உங்களுக்கு இந்த நீடில் வால் இருக்குல்ல, இந்த நீடில் வால் வந்து இந்த பேசேஜை இந்த ஹெச்பி பைலட் டிஸ்க் ஹோல்டரை க்ளோஸ் பண்ணிடும். இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இந்த ஹோலை வந்து இந்த நீடில் வால் வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஏன்னா இங்கே இந்த ப்ரெஷர் இங்கே வந்து ஆக்ட் ஆகிறனால. ஓகேங்களா, இப்போ அதே அட் த சேம் டைமில் ஹெச்பிஆர் வரும். ஓகேங்களா, ஸோ ஹெச்பி வரும். இந்த ஹெச்பிஆர் இங்கே வருமா, ஸோ இங்கே வரும். இப்போ இந்த நீடில் வால் என்ன பண்ணிடுச்சு, இந்த பேசேஜை க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிடுச்சு. இது ஓப்பனில் இருந்தால் தான் இங்கே வர ஏர் வந்துட்டு இது வழியாக வந்துட்டு நமக்கு பில்ஜுக்கு போகும். இப்போ வந்து இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே உள்ள ஏர் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். இங்கே ஆக்ட் ஆகி இதை வந்து க்ளோஸ்டு பொசிஷனில் வச்சுருக்கும். ஸோ இங்கே எல்பிஆர் வந்து இங்கே ஆக்ட் ஆகி இதையும் க்ளோஸ் பொசிஷனில் வச்சுருக்கும். ஹெச்பிஆர் இங்கே ஆக்ட் ஆகி இந்த ஹெச்பி வால்வையும் க்ளோஸ் பொசிஷனில் வச்சுருக்கும். அப்போ நமக்கு என்ன, எல்லா பேசேஜும் எல்லா ட்ரெயின் டு த பில்ஜஸோட எல்லா பேசேஜும் நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அன்லோடிங் பீரியட் முடிஞ்சு.